ஜம்மு காஷ்மீரில் நடந்த கல்வீச்சு சம்பவத்தில் சிக்கி உயிரிழந்த சென்னை இளைஞரின் உடல் இன்று மாலை சொந்த ஊர் கொண்டு வரப்படுகிறது. ஆவடியில் ராணுவ உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யும் ஆலையில் பணியாற்றும் ஊழியர்கள் கடந்த 4ஆம் தேதி காஷ்மீருக்கு சுற்றுலா சென்றனர். இதில் நர்பால் பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் சிக்கிக் கொண்டனர். அப்போது நடந்த கல்வீச்சு சம்பவத்தில் சென்னை ஆவடி பெரியார் நகரைச் சேர்ந்த திருமணி தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு உயிரிழந்தார். திருமணியின் தாயார் உட்பட மேலும் சில சுற்றுலா பயணிகள் கல்வீச்சு சம்பவத்தில் காயமடைந்தனர். அவர்களுக்கு காஷ்மீரில் உள்ள மருத்துவ கல்வி நிறுவனத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருமணியின் உடல் விமானம் மூலம் இன்று சென்னை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சண்டிகரில் கிளம்பி லக்னோ மூலிமா ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தமிழ்நாடு ஏர்லைனில் வர இருக்கிறாங்க. அவங்க இங்கே ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 4 மணிக்கு இங்கே ரீச் ஆகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. சுற்றி பார்க்க போக சொல்ல மதியானம் அடிபட்டுச்சுன்னு எங்களுக்கு மெசேஜ் கிடச்சிது. அப்புறம் பார்த்தா சீரியஸாக இருக்காங்கன்னாங்க. அப்புறம் 7 மணி போல் இதாகிட்டார், இறந்துட்டார் அப்படின்னு மெசேஜ் கிடச்சிது. அந்த வண்டியில் போன 5 பேருக்கு அடிபட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க.